ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு பரபரப்பான செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அது என்னென்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாமே நிறைய பேர் அதை தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. செந்தில் பாலாஜி வழக்கு வந்து இன்று 3வது நீதிபதிக்கு வந்தது. ஏற்கனவே அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அதை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி வாதங்கள் என்னெல்லாம் நடந்தது, நீதிபதி என்ன தீர்ப்பை சொல்லியிருக்கிறார், அடுத்து என்ன நிலைக்கு போகும், செந்தில் பாலாஜியோட நிலை என்ன, செந்தில் பாலாஜிக்கு அடுத்து என்ன ஆக போகுது, செந்தில் பாலாஜியோட வழக்கோட நிலை என்ன, இதை பூராத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்வேன்ற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அவரை இரவாக கைது செய்ய பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் நெஞ்சுவலி வந்த உடனே மருத்துவமனையில் சேர்த்தாங்க. மருத்துவமனையில் சேர்த்த உடனே வழக்கு தொடுக்கப்பட்டது. இடி தான் அந்த வழக்கை தொடர்ந்தாங்க. இடி வழக்கை தொடர்ந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு போச்சு. இவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடித்து அவர்கள் வாதங்களை எடுத்து வச்சாங்க. ஆனால் வந்து அதற்கு வழி இல்லாமல் என்னாச்சுன்னா, மருத்துவமனையில் அவர் வந்து சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளலான்னு இவங்க தரப்பு வாதத்தை கேட்டு அதை ஒத்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் என்னென்னா, இடிக்கு விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. ஆனால் அவர்களால் விசாரணை செய்ய முடியவில்லை. காரணம் வந்து இவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ இதுக்கிடையில் என்ன அப்படின்னா, இந்த மோதலில் வந்து தொடர்ந்து இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றத்துக்கு மாறி வந்தது. அவர்கள் இடி தரப்பில் வந்து அதாவது சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர், அதாவது சிம்பிளாக புரியணுன்றக்காக நான் அப்படி சொல்கிறேன். தலைமை வழக்கறிஞர்னால் இந்தியா முழுவதற்கும் மத்திய அரசு சார்பில் ஒரு தலைமை வழக்கறிஞர் இருப்பார். இவர் அடுத்த நிலையில் இருப்பவர் தான் வந்து துஷார் மேத்தா, சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே நேரில் ஆஜராகி அங்கே உச்சநீதிமன்றத்தை அணுகினார். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போங்க, அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்னோடனே வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது. 2 நபர்கள் அடங்கிய பெஞ்சில் விசாரித்தாங்க. கடந்த வாரம் 2 நீதியரசர்கள் இந்த வழக்கை விசாரித்தாங்க. நிஷா பானு அவர்கள் ஒன்று, பரத சக்கரவர்த்தி ஒன்று. அப்போ 2 பேரும் இந்த வழக்கை 2-3 நாட்கள் விசாரிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, இருவேறு தீர்ப்புகள் சொன்னாங்க. அதாவது இடி உடைய வாதத்துக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்து அது அவருக்கு ஆதரவாக கிடையாது. இவர்களுடைய தரப்பு வாதத்தை கேட்டு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி என்ன சொன்னார்னா, ஈடிக்கு அவர் சொன்ன தீர்ப்பு வந்து ஈடிக்கு சாதகமாக அமைந்தது. இன்னொரு பக்கம் வந்து நிஷா பானு அவர்கள் வந்து அளித்த தீர்ப்பு வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக வந்தது. ஏன்னா இருதரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அதுக்கு அடுத்து இது என்ன செய்யலான்னு முடிவு பண்ண முடியும். அந்த வகையில் என்னென்னா, 3வது நீதிபதிகிட்ட இந்த வழக்கை கொண்டு போனாங்க. அவர் ஒரு 3வது நீதிபதி நியமிக்கப்பட்டார். அவர் வந்து நீதியரசர் வந்து விசாரணை மேற்கொண்டார். அது 2வது முறையாக இந்த விசாரணை நடந்தது. மீண்டும் இந்த இருதரப்பு வாதங்களை அவர் ஃபுல்லாக கேட்டார். அப்புறம் இன்றைக்கும் வந்து அது தொடர்ந்தது. அதாவது இவர்கள் செந்தில் பாலாஜி சார்பில் வந்து கபில் சிபல் என்கிற இந்தியாவின் டாப் 5 வழக்கறிஞரில் ஒருவரான கபில் சிபல் ஆஜரானார். அதே மாதிரி என்ஆர் இளங்கோவன் ஆஜரானார். அவர் ஒரு முன்னணி வழக்கறிஞர், திமுக வழக்கறிஞர். 2வது வந்து தமிழ்நாட்டில் பெயர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர். அவரும் டாப் 5ல் வருவார்னு வச்சுங்களேன். இப்போ இவர்கள்லாம் வந்து பயங்கரமான மோதல் நடந்தது. அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இடியை பொறுத்தளவுக்கு அவர்கள் வந்து காவல்துறைக்கு உள்ள அதிகாரம் அவர்கள் கிடையாது. அவர்கள் வந்து விசாரணை நடத்தலாம், ஏன்னா அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம். ஆனால் அவர்களை வந்து காவல்துறை போல் கைது செய்தோ இல்லை காவல்துறை எடுக்கும் நடவடிக்கைகளை இவர்கள் எடுக்க முடியாது அப்படின்ற வாதத்தை இந்த தரப்பு செந்தில் பாலாஜி தரப்பு எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி என்னென்னா, அவர்கள் எதை மேற்கோள் காட்டுறாங்கன்னா, இவங்க வக்கீலே இருக்கார்ல துஷார் மேத்தா, அவர் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு, இடிக்கு வந்து பவர்ஸ் இருக்குது, ஆனால் காவல்துறைக்கு இருக்கிற பவர்ஸ் வந்து அவர்களுக்கு இல்லை அப்படின்றத அவர் அங்கேயே ஒத்துக்கிட்டார். ஆனால் அவர் வந்து இங்கே சொன்ன வாதத்தில் வந்து இல்லை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு மாற்றி சொன்னார். அதையும் வந்து மேற்கோள் காட்டி இவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இவர்கள் வந்து இவ்வளோ தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத குறித்தும் எடுத்து வச்சாங்க. இப்படி எடுத்து வைக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, கீழமை நீதிமன்றம் வந்து இவரை வந்து மருத்துவமனையில் 15 நாள் கஸ்டடியும் கொடுத்துட்டாங்க, யாருக்கு இடி கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர்கள் தான் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, அவர்கள் வந்து விசாரிக்கவில்லை அப்படின்னு சொல்கிற வாதத்தையும் இவர்கள் எடுத்து வச்சாங்க. அப்புறம் அவர்கள் தரப்பில் என்ன சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால எங்களால் விசாரிக்க முடியல, மீண்டும் வந்து எங்களுக்கு வந்து இந்த வழக்கில் அவரை வந்து விசாரிக்கிறதுக்கான அனுமதியை வழங்க வேண்டும் கேட்டிருந்தாங்க. இப்படி இருதரப்பு வாதங்களும் வந்தது. இப்போ இதில் என்னென்னா, உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வந்த தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி
செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு முறை ஒரு 15 நாட்கள் வந்து அவருக்கு வந்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கிவிட்டால் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் விசாரிக்கவில்லை என்றால் மீண்டும் அந்த அனுமதி வழங்கப்படவே மாட்டாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்த 3 நபர் அடங்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி அதையும் வாதிட்டாங்க. இருந்த போதிலும் நீதியரசர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா, மருத்துவமனையிலிருந்து சிறைச்சாலை கொண்டு செல்லப்படுவாரா, அல்லது வந்து அவர்கள் வந்து இடி வந்து அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பாங்களா இப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சுல. ஒன்றுமே நடக்கலை. என்னென்னா, இந்த தீர்ப்பின் அடிப்படையில் 3வது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நீதிபதி 2 நாட்களாக விசாரணை நடத்தினார்ல, அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஸோ 24ஆம் தேதி அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது, அதாவது செந்தில் பாலாஜி வழக்கு வருது. நீங்கள் வந்து அங்கே போய் முறையிட்டு இந்த வாதங்களை எடுத்து வைத்து அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்குது, அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ திருப்பி வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. வருகிற 24ஆம் தேதி இன்னொரு 10 நாள் டைம் இருக்குது. அந்த 10 நாளைக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போவாங்க. இந்த வழக்கு திருப்பி மீண்டும் அங்கு விசாரணை நடைபெறும். உச்சநீதிமன்றம் தான் இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து இடியை வந்து இது பண்ண சொன்னாங்க, விசாரிக்க சொன்னாங்க. அந்த வகையில் பார்த்தா திருப்பியும் உச்சநீதிமன்றத்துக்கு இது போயிருக்கு. அப்படிங்கும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் இது நடக்கும். இந்த விவகாரத்தை பொறுத்தளவுக்கு மத்திய அரசுக்கு, குறிப்பாக வந்து இடிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக தான் கருதப்படுது. ஏன்னா அவர் வழக்கை போட்டு விசாரித்து உடனே தூக்கி கொண்டு போய் டெல்லி கொண்டு போய் திகார் ஜெயிலில் அடைச்சி அப்படி இப்படிலாம் பிளான் போட்ட மாதிரி தான் வந்து அவர்களுடைய வாதத்திலேருந்து தெரிய வந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா அவர்களால் எதையுமே செய்ய முடியவில்லை. செந்தில் பாலாஜியை விசாரிக்க கூட முடியாத ஒரு நிலையில் மத்திய அரசுக்கு தான் இது ஒரு பெரிய தோல்வியாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்னும் 10 நாள் இருக்குது. இன்னும் 10 நாள் கழித்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இனி கஸ்டடி அவருக்கு எடுக்க முடியாதுன்னு. அங்கே பெயில் பெட்டிஷன் போடுவாங்க. பெயில் பெட்டிஷன் போட்டாங்க அப்படின்னா மீண்டும் இவரை கைது செய்வது என்பது நடக்காத காரியம். இது ஒரு விஷயம் இருக்கா. இப்போ என்ன ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க. இந்தியாவிலே இந்த மாதிரி ஊழலே நடந்தது இல்லாத மாதிரியும், ஊழல்னால் முதல்ல செந்தில் பாலாஜி தான் பண்ண மாதிரியாலாம் பேசப்படுது இல்லையா. முதல்ல இந்த காசு கொடுத்தாங்க பாருங்களேன். ஏன்னா அதாவது திறமை உள்ளவர்கள் பல பேர் வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நன்கு படித்தவர்கள், முயற்சியாளர்கள்லாம் இருப்பாங்க. அவர்களோட காசு இருக்காது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தட்டி பறிக்கும் வகையில் இவன் எங்கேயாவது கடனை வாங்கிட்டு இவன்கிட்ட காசு இருக்கும், நகை இருக்கும், எதையோ அடகு வச்சு இவர்களுடைய பிள்ளைகளையோ தம்பிகளையோ தங்கைகளையோ வேலைக்கு சேர்க்கறதுக்காக லஞ்சத்தை கொடுத்து, ஏன்னா எந்த அமைச்சரும் வந்து வீடு வீடாக போய் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, திமுக, பாஜக எதா வேணாலும் இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த அமைச்சராவது போய் வீடு வீடாக போய் நான் வந்து உனக்கு வேலை வாங்கி தரேன், எனக்கு வந்து காசு கொடுன்னு கேட்டது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏதாவது அமைச்சரோட பிஏ அது எந்த கட்சியாக இருந்தாலும் போய் அப்போ நான் வேலை வாங்கி தரேன் எனக்கு காசோட வான்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இல்லை. இவர்களாக ஆளை பிடிச்சி இதை வந்து ஊழலை புகுத்தும் விதமாக இவனை வட்டச்செயலாளரை பிடிச்சி அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி கொண்டு போய் நீ அமைச்சர்கிட்ட வா கொஞ்சம் சொல்லு, நாங்கள் 5 லட்சம் தரேன் 8 லட்சம் தரேன் எனக்கு வேலை வாங்கி கொடுன்னு இவங்க தான் போய் கேட்பாங்க. அப்போ இவர்களை பிடித்து உள்ளே போட்டிருந்தா ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் இடி இவர்களை பிடித்து உள்ளே போட்டிருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வழக்கை கொடுத்து விட்டு காசை வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு வழக்கை வாபஸ் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவர்கள் மீது விசாரணை நடத்தணும். அவர்களையும் பிடித்து உள்ளே போட்டால் தான் ஊழலை ஒழிக்கணும்னு உண்மையிலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது இருந்ததுன்னா அது எந்த அமைப்பாக வேணாலும் இருக்கட்டும். முதல்ல லஞ்சம் தேடி போய் கொடுத்தான் பாருங்கள், அவனை பூரா கும்பலாக கொத்தா தூக்கி உள்ளே போடணும். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வேலைக்கு கொடுத்துருக்கான்னு வைங்களேன். அவனுக்கு இந்த பணத்தை எடுத்துகிட்டு கூட ஒருத்தன் போயிருப்பான், ஒரு கட்சிக்காரன் கூட போயிருப்பான். அது அதிமுக பீரியடில் நடந்தது அப்படின்னு வச்சுங்களேன். அது எந்த பீரியடாக வேணாலும் இருக்கட்டும். அப்போ அவனை பூரா கொத்தா பிடிச்சி ஒவ்வொரு லஞ்சம் கொடுத்தவனுக்கு 5 பேர்னு பிடிச்சி ஒரு 500 பேரை பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா எவனாவது போய் அரசு வேலை வாங்கணும்னு போய் அமைச்சர் வீட்லேயோ இல்லை மாவட்ட செயலாளர் வீட்லேயோ நிற்பானா? முதல்ல அதை செய்தால்தான் ஊழல் குறையும், ஊழல் ஒழியும். ஏன்னா ஒரு 500 பேரை பிடிச்சி உள்ளே போட்டால் அடுத்து வருவானா எவனாவது? ஸோ அதை செய்யாமல் சும்மா வந்து இது ஒரு அரசியல் ஷோ, அரசியல் நாடகம் ஆடுவது என்பது எந்த தீர்வையும் கொடுக்காது என்பது ஒரு ஆணித்தரமான உண்மை. இப்போ இதுதான் இந்த வழக்கில் நடந்திருக்கு. 24ஆம் தேதி மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. அந்த விசாரணையில் என்ன நடக்குதோ அதை வைத்து தான் செந்தில் பாலாஜியோட அடுத்த கட்ட நிலை இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.